சுக்கிரன் பெயர்ச்சி யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமாக அமையவுள்ளது என்பது பற்றிய விவரங்களை காணலாம். சுக்கிரன் பெயர்ச்சி NEXTPREV. மேஷ ராசி. அன்பார்ந்த மேஷ ராசி வாசகர்கள, முற்றுப்புள்ளி ஆச்சரியக்குறி. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிரன் பெயர்ச்சி வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு குடும்ப அதிபதி மற்றும் களத்திரஸ்தான அதிபதியாகிய சுக்கிரன் 10ஆம் பாவத்தில் மகர வீட்டில் வீற்றிருக்க உங்களுக்கு அடிக்கப் போகிறது ஜாக்பாட். காரணம், ஏற்கனவே ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்றிருக்க 2க்கும் 7க்கும் உரியவர் 10இல் வந்து சேர குடும்பம் சுபிட்சம் அடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கும். பண வரவு 2 மடங்காக உயரும். அனைத்தும் சாதகமாக முடியும். வாழ்த்துக்கள். பரிகாரம்: அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வர உங்கள் ராசிக்கு புகழ் வந்து சேரும். ரிஷப ராசி. எனக்கு அன்பான ரிஷப ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்தில் மகர வீட்டில் வந்து அமர்கிறார். உங்களுடைய மரியாதை, புகழ், அந்தஸ்து கூடும். உறவினர்கள் வருகை அதிகரிக்கும். ஆன்மீக காரியங்களுக்காக நீண்ட தூர பிரயாணம் மேற்கொள்ள போகிறீர்கள். எதையாவது சாதிக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கும் உங்களுக்கு அதற்கான முதல் படி எடுத்து வைக்கப் போகிறீர்கள். உங்களுடைய ராசி அதிபதியே 9ஆம் வீட்டில் அமர்ந்து விட்டார். பிறகு என்ன, அனைத்திலும் வெற்றி தான். காலத்தால் அழியாத பல சாதனைகளை படைக்கும் ரிஷப ராசி வாசகர்களே, சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு அனைத்திலும் சாதகமாக தான் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வணக்கம். பரிகாரம்: உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் போட்டு வர உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். மிதுன ராசி. அன்பான மிதுன ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவத்தில் பல கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அஷ்டமஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருந்தால் சற்று வம்பு வழக்குகளில் இருந்து நீங்கள் விலகியே இருப்பது மிக மிக நல்லது. மற்றபடி திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம் போன்றவை கிடைக்கும். நீண்ட நாட்களாக கைக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். தொழில் ரீதியாக சற்று ஏற்ற இறக்கமான பலன்களே நடைபெற்றாலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமான வேலை அமைய வேண்டும் என்றால் மார்ச் மாதத்திற்கு பிறகு தான் நடைபெறும். பரிகாரம்: பெருமாள் கோவிலுக்கு வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சென்று கற்பூர தீபம் ஏற்றி வர வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். கடக ராசி. அன்பான கடக ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் அமர்வது மிக மிக ஏற்றமான சூழ்நிலையை உருவாக்கும். சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் வருகிறார். 11ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்க நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண பேச்சு வார்த்தைகள் முடிவுக்கு வரும். பொலிவு கூடும். ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டாகும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் திறக்கும். வேலை சம்பந்தமான புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள். சுக்கிர பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பரிகாரம்: வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய கருமாரி அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர சங்கடங்கள் விலகும். சிம்ம ராசி. அன்பார்ந்த சிம்ம ராசி வாசகர்களே, பிப்ரவரி 12ஆம் தேதி அடக்கவிருக்கும் சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு போட்டிகளை வெல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும். அரசு வேலைக்காக காத்திருக்கும் சிம்ம ராசி வாசகர்களே, இதோ 12ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பெயர் சேர்க்கிறார். அந்த சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதியாகி 6ஆம் பாவத்தில் இருப்பது அரசு வேலையை முடிவு செய்யும். சிம்ம ராசிக்கு 6ஆம் வீட்டில் பல கிரகங்கள் வந்து அமர்வதால் பேச்சில் சற்று நிதானம் தேவை. வண்டி வாகனங்களில் கவனம் தேவை.
மற்றபடி வேலை தொடர்பாக அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். வாழ்த்துக்கள். பரிகாரம்: மனம் அழுத்தமாக இருக்கும் சமயத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரில் சற்று உப்பு கலக்கி குடித்து வர மனம் தெளிவு பெறும். கன்னி ராசி. எனக்கு அன்பான கன்னி ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். ஏற்கனவே வீடு, நிலம், வாகனம் போன்றவற்றில் ஆர்வத்தை அதிகரிக்க செய்து இருப்பார். தற்போது சுக்கிர பெயர்ச்சிக்கு பின்பாக குடும்பம் முன்னேற்றம் அடையும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கன்னி ராசியினர் சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. கன்னி ராசிக்கு 5ஆம் பாவத்தில் 2 கிரகங்கள் அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வர போகின்றன. குறிப்பாக அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் 8ஆம் பாவாதிபதியான செவ்வாயும் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் 5ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே லக்னத்தில் கேது இருந்து சிக்கல்களை கொண்டு வந்த போதிலும் தற்போது பெயர்ச்சியாக இருக்கும் சுக்கிரன் ஓரளவுக்கு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவார். கவலை வேண்டாம். வாழ்த்துக்கள். பரிகாரம்: உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் போட்டு வர பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் கிடைக்கும். துலாம் ராசி. அன்பான வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவத்தில் பிப்ரவரி 12ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். ராசி அதிபதி 4ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்க பழைய வீட்டை புதுப்பித்தல், புதிய வீட்டை கட்டி குடியேறுதல், நிலம் தொடர்பான பத்திரப்பதிவு செய்வீர்கள். பழைய வாகனம் அல்லது புதிய வாகனத்தை வாங்கி மகிழ்வீர்கள். தாயாரின் உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. தள்ளிப்போன திருமண பேச்சுவார்த்தை கைகூடி வரும். வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும். சுக்கிரன் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. வாழ்த்துக்கள். வணக்கம். பரிகாரம்: உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் போட்டு வாருங்கள். வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும். விருச்சக ராசி. அன்பார்ந்த விருச்சக ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான சுக்கிரன் 3ஆம் பாவத்தில் வைத்திருக்கிறார். ஏற்கனவே வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய போகிறார். தைரிய ஸ்தானத்தில் 2 வெற்றி கிரகங்கள் விட்டிருக்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உங்கள் சொல்லுக்கு அடுத்தவர்கள் கட்டுப்படுவார்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை நோக்கி பயணிக்கும். நீண்ட தூரம் பிரயாணத்தை மேற்கொள்ள போகிறீர்கள். வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அனைத்திலும் சற்று நிதானமாக இருங்கள். பிள்ளைகள் மூலம் ஆதாயம் உண்டு. பரிகாரம்: உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர சங்கடங்கள் விலகி சந்தோஷம் பெருகும். தனுசு ராசி. அன்பான தனுசு ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் பிப்ரவரி 12ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். 11ஆம் வீட்டிற்கு அதிபதி 2ஆம் வீட்டில் பெயர்ச்சி அவதால் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தனஸ்தானத்தில் சுக்கிரனின் ஆதிக்கம் இருப்பதால் வருமானம் 2 மடங்காக உயரும். நீங்கள் சம்பாதிக்கும் பணம் சேமிப்பில் சேரும். கடன்கள் குறையும். வம்பு வழக்குகளில் இருந்து விடுதலை ஆவீர். புத்திர பாக்கியம் கிட்டும். கிட்டத்தட்ட இந்த சுக்கிரன் பெயர்ச்சி அனைத்துமே வெற்றியை தேடி தரப்போகிறது. பரிகாரம்: அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வர சங்கடங்கள் விலகி சந்தோஷம் பெருகும். மகர ராசி. அன்பான மகர ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசியிலேயே பிப்ரவரி 12ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். பொலிவு கூடும். புகழ் உயரும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கையில் நீங்கள் இழந்தவை எவைகளோ அவைகளை திரும்ப பெறுவீர்கள். ஏற்கனவே ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்க 5ஆம் அதிபதியான சுக்கிரனும் வந்து சேர எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். புதியதாக எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்களை வாங்குவீர்கள். வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நோய்கள் கட்டுக்குள் வரும்.
புதியதாக வேலை தேடிக் கொண்டிருக்கும் மகர ராசி வாசகர்களே, இப்போது வேலை கிடைப்பதற்கான காலகட்டம். தள்ளிப்போன திருமண பேச்சு வார்த்தை முடிவுக்கு வரும். புத்திர பேர் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பேறு கிடைக்கும். அனைத்தும் சுபமாக முடியும். பரிகாரம்: வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆறுமுக சுவாமி கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் போட்டு வர கஷ்டங்கள் விலகி குதூகலம் அடைவீர்கள். கும்ப ராசி. அன்பான கும்ப ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். 4ஆம் அதிபதி 12ஆம் பாவத்திற்கு செல்லும்போது குடும்பத்துடன் நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். 9ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் செல்லும்போது தந்தையாரின் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் மூலமாக உடல் ஆரோக்கியம் பெறும். 12ஆம் பாவத்தில் செவ்வாய் ஏற்கனவே உச்சம் பெற்றிருக்க தூக்கமின்மையால் கஷ்டப்பட்டு வந்த கும்ப ராசி வாசகர்களே, நிம்மதியான உறக்கம் உங்களுக்கு வரும். எவ்வளவுதான் பணம் சேர்க்க முயற்சி செய்தாலும் சேமிப்பு உயரவில்லையே என்று கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு பணம் எப்படி விரயம் ஆகிறது என்ற காரணத்தை கண்டுபிடிப்பீர்கள். இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. வாழ்த்துக்கள். பரிகாரம்: வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய தாயாரின் சந்நிதிக்கு சென்று அவரை வணங்கி வர பிரச்சனைகள் விலகி பிரகாசம் அடைவீர்கள். மீன ராசி. அன்பான மீன ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் பிப்ரவரி 12ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். ஏற்கனவே லாப வீட்டில் 2 கிரகங்கள் இருக்கிறது. இந்த சமயத்தில் 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதி உதயமான சுக்கிரன் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க நினைத்த காரியங்கள் ஈடேறும். உங்கள் வாக்குக்கு சமுதாயத்தில் மரியாதை கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வீர்கள். திடீர் தன வரவு உண்டு. வீடு மனை நிலம் போன்றவை உங்களுக்கு சாதகமாக முடியும். வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். தொழிலில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அனைத்துமே சுகமாக முடியும். வாழ்த்துக்கள். பரிகாரம்: உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பராசக்தி கோவிலுக்கு சென்று சக்தியை வணங்கி வர சங்கடங்கள் தீரும். சந்தோஷம் பிறக்கும்.